அவருக்கே என்ன புரிஞ்சுதுன்னு எனக்கு தெரியல. கிட்டத்தட்ட 10-12 வருஷமாக அந்த கூட்டணியில் இருந்தார். ஆமாம். அப்போல்லாம் பலப்படுத்தாதது இப்போ தனியாக போய் இவர் போய் என்ன பலப்படுத்த போகிறாரு, அப்படி தான் என்ன பண்ண போகிறாரு. அது அது தேசிய ஜனநாயக கூட்டணி இதனால் கிடுகிடுத்து போயிடுமா? அது ஏற்கனவே தேசிய ஜனநாயக கூட்டணி அங்கே வந்து பொலன்னு அது சிவி சண்முகம் சாருடைய வார்த்தைகளில் சொல்லப்போனால் அதிமுகவை பற்றி சொல்லும்போது சீட்டு கட்டு போல் சரிந்து கொண்டு வருகிறது அப்படின்னு அதிமுக சொல்கிறாரு. அது உள்ள பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு. அப்போ தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் உண்மையிலேயே சீட்டு கட்டு மாதிரி தான் இருக்குது. பாஜக சத்தமுல்லா அண்ணாமலை தனியாக போயிட்டார், இயக்கமாக போயிட்டார். அதிமுக ஒரு பக்கம் பல விரிசல்களையும் பிளவுகளையும் சந்தித்து கொண்டிருக்கிறது. இது இவர் இந்த சமயத்தில் இவர் தமாக 5 சீட்டு கொடுத்தாங்க, ஒரு சீட்டில் கூட ஜெயிக்கலை. அவர் சொல்கிறார் ஜெயிக்க முடியல, நம்ம இவ்வளோ வருஷமாக இருந்து நான் அந்த கூட்டணியும் ஜெயிக்கல, நம்மளும் ஜெயிக்கலன்னு. இது தனியாக போய் பலப்படுத்தணுன்னா அது எப்படி பலப்படுத்த போகிறாரு? ஏதாவது இந்த மதன் மித்ரா லேகிங்கி அந்த மாதிரி டானிக் கிணிக்கு வாங்கி சாப்பிடுவாரா என்னன்னு தெரில. எப்படி கட்சிக்கு இவர் சாப்பிட்ணுன்னு நம்ம சொல்லலை, கட்சிக்கு அந்த மாதிரி ஏதாவது டானிக்கு லேகியம் ஏதாவது கொடுப்பாரான்னு தெரியல. எப்படி பலப்படுத்த போகிறான்னு தெரியல. ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.